இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வாழ்க்கையிலையோ இல்லை இப்போது அது மேரேஜ் ஆகட்டும், மேரேஜுக்கு முன்னாடியே இருக்கட்டும், குழந்தை பருவமாக இருக்கட்டும், டீனேஜாக இருக்கட்டும், வாட்டெவர் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தால் கூட அந்தந்த ஸ்டேஜில் வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது இருக்க வலி வந்து அந்தந்த இடத்துல வந்து தீர்க்கப்படாமல் அப்படி காயமாக புரையோடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு புரிதல் வரும்போது, ஒரு தெளிவு வரும்போது, வாழ்க்கையை பற்றி ஒரு தன்னை அறிதல் நிகழும்போதோ, இல்லை வெடித்து ஞானம் மலரும் போதோ என்னாகும் அப்படின்னா, அந்த அந்த இது வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அந்த வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி வெடித்து சிதற முடியாமல் போகும். நான் என்ன சொல்லேன்னா, அந்த வலியை தாங்கிக்கோங்க, தூக்கி பிடிச்சிக்கோங்க. அதுவாக கீழே விழுற வரைக்கும் நீங்கள் கீழே போட்டுறாதீங்க. நீங்கள் கீழே போட்டிங்கன்னா திரும்ப அந்த வலி காணாமல் போயிருக்காது, கரைஞ்சி போயிருக்காது. அதோட வடு கூட ஆறியிருக்காது. உள்காயம் அப்படியே இருக்கும். அந்த உள்காயத்தோடு நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா, அந்த அந்த வடுவாக மாறி அதுவே குற்ற உணர்ச்சியாக மாறி அதுவே வந்து இந்த சொசைட்டியில் நம்ம தனித்து விடப்பட்ட மனிதர் மாதிரி மாறி நம்ம வாழ தகுதியற்ற மனிதர் மாதிரி எண்ணத்தை உருவாக்கி நம்ம வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தன்மை கொண்டு வந்துடும். இதை உங்கள்கிட்ட நான் பேசும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் எப்படி வச்சுருந்தேன்னா, நம்ம இப்போது அப்பா பற்றி இப்போ எனக்கு அப்பா பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை வெளியே சொன்னோம்னா நம்ம அப்பாவை வெளியே சொன்னால் அது நல்லாவா இருக்குது. ஒரு அப்பாவை போய் குறை சொன்னால் அது வந்து நம்ம அப்பாவை தப்பாக நினச்சிக்குவாங்க. இதே இது வந்து என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்டை போய் இந்த மாதிரி எவ்வளோ மனிதனை சொன்னால் அவங்க நம்ம ஹஸ்பண்டை தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காம அவங்க பண்ணுறத வந்து அப்படி அவங்க பண்ணுறது வலிக்கும் தப்பு எல்லாம் தெரியும். ஆனால் நான் அங்கே போய் என்ன சொல்வேன் அப்படின்னா, இல்லை எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு மாதிரி நான் நடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே ரெட்டை வேஷம் போடுறேன்னா, அது எனக்குள்ள உண்மைத்தன்மையிலேருந்து விலகி இருக்கும்போது நான் உண்மையாகவே இருந்து பழகுனதுனால என் நேச்சராகவே அதனால எனக்கு என்னென்னா அது வந்து அந்த டைஜஸ்ட் பண்ண முடியல. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதுவே ஒரு குழப்பமான மனநிலை வரும். நாமளே தப்பு பண்ணுறோம். ஆனால் இதை வந்து சரி பண்ணக்கூடிய இடத்துல நிற்கிறோன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா வந்து நான் ஸ்கூல் டைமில் தீபாவளி முடிஞ்சோடனே கலர் ட்ரெஸ்லாம் போட்டு போவாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் என்னோடய பிங்க்கு, என்ன மெரூனு அப்படி இந்த கலரு இந்த சுடிதார் போட்டு வரோம் அப்படின்லாம் பேசிட்டோம். அப்போ வந்து எங்கள் அப்பா இது எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, எந்த அப்போல்லாம் பட்டு பாவாடை வரும் பார்த்தீங்களா, ஷர்ட்டு வரும். அந்த டைமில் என்ன சொல்கிறது 8த்து 9த்து டைமில் அப்போ பார்த்திங்கன்னா, அந்த அந்த ஸ்டேஜில் தீபாவளிக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் என்ன ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, எந்த பட்டு பாவாடை எடுத்தாலும் அதுக்கு ஒரு மேட்சான சட்டை போடாமல் ஒயிட் சட்டை போடணும் ஸ்கூலுக்கு. என்னை பார்த்து சிரிக்காதவங்களே கிடையாது. எப்போ பார்த்தாலும் என்ன இந்த ஒயிட் சட்டையை போட்டு வர அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு அதுவும் இல்லாமல் நான் அழகாக இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் பெண்கள்லாம் குளித்து அந்த தலைக்கு குளித்து அந்த பூ வச்சுட்டு கை நிறைய வளையல் போட்டு அழகாக ஒரு விதமாக ஆஃபீஸ் போகிற பெண்களும் சரி, ஸ்கூலில் காலேஜ் படிக்கிற பெண்கள் இந்த வெள்ளிக்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைலாம் வந்து ஒரு விதமாக மங்களகரமாக வருவாங்க. எல்லோ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி சாரீ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கட்டிட்டு. அப்போது அந்த பஸ் ஸ்டாப்பில் எங்கள் அப்பா அந்த இடத்துல நிற்பார் நான் போகும்போது. அது காலேஜ் டைமில். அப்போ வந்து என்னென்னா, நான் நிற்கிறத பார்த்துட்டு இவன் பொண்ணு என்ன இவ்வளோ இதில் இருக்கா, இப்படிலாம் வளையல் போடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, இந்த மாதிரி டிசைன் பொட்டெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்சாக நம்ம கிளாஸ் கண்ணாடி வளையல் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு என்னை விட பக்கத்தில் உள்ளவங்க பயங்கரமாக இருப்பாங்க. அவங்களோட நான் பாதி தான் இருப்பேன். ஆனால் நான் இப்படி இருக்கிறதே எங்கள் அப்பா வந்து குற்றச்சாட்டு மாதிரி சொல்லுவாங்க. என் தங்கச்சி இதை விட 2 மடங்கு போவாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க, அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதை வந்து நான் வந்து உள்ளுக்குள்ளே காயமாக வச்சு, அப்பாவுக்கு அது பிடிக்காது, அப்போ நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நல்ல ட்ரெஸ் பண்ணுறது இல்லை, நல்ல மாதிரி வாழ்கிறது இல்லை, நல்ல மாதிரி செய்கிறதில்ல. அந்த ஏஜுக்குரிய எதுவுமே எல்லாமே இல்லாமல் என்னமோ அப்போ ஒரு முற்றும் துறந்த முனிவர் மாதிரி நானே என்னை மாற்றிக்கிறதுக்கு கட்டாயத்துக்கு அவங்க என்னை தள்ளிட்டாங்க. அது ஒரு காரணம். 2வது என்னன்னு கேட்டால், அவங்களுக்கே பிடிக்காத போது நம்ம ஏன் செய்யணும்? 2வது என்னென்னா, எனக்கு அது விருப்பமே இல்லாத போது அவங்களுக்காண்டி வாழ்ந்துட்டு போமே இப்படின்னு அவங்களுக்காண்டி வாழ்ந்து என் வாழ்க்கையில் அவங்க தான் வாழ்ந்தாங்களே ஒழிய நான் வாழ்க்கையை வாழவே இல்லை. கடைசி வரைக்கும் வாழல. அது கல்யாணமாகி வந்த அப்புறையாவது எதாவது மாறின்னு பார்த்தா அது அதை விட சுத்தம். இந்த இந்த ஒரு பேய்க்கு பயந்து ஓடி போய் வந்து அடுத்த பிசாசுக்கிட்ட வந்து மாட்டின கதையாக அந்த குகையிலேருந்து அந்த பள்ளத்தாக்குலேருந்து இந்த பள்ளத்தாக்கில் விழுந்த கதையாக தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து மற்றபடி இந்த வறுமை,
அந்த வீடு இந்த மாதிரி அடிப்படை இதிலலாம் எனக்கு பிரச்சனை வரல. மனம் அந்த 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 இன்னர் 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 ஹீலிங் பண்ண தெரியல. எனக்குள்ள காயத்தை ஆற்ற தெரியல. எனக்குள்ள பிரச்சனைய சொல்லி இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல தெரில. ஆனால் வலிக்குது. எங்கே வலிக்குதுன்னு தெரில. எனக்கு வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போது உள்ளே வந்தாங்கனாலே வயிற்று ஒரு மாதிரி வயிற்றில் அப்படி கலக்கும். அப்போ வந்து என்னென்னா எதுக்கு என்ன ஆக போதோ, என்ன அடிக்க போகிறாங்களோ, என்ன கேட்க போகிறாங்களோ, எதுக்கு நான் கேலண்டர் பேப்பரை வந்து நாளைக்கு இன்றைக்கி சண்டேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு மண்டேனா நான் மண்டேயை கிழிச்சு வச்சிட்டேன்னா அதுக்கு அடி விழும். அதுவும் லத்தி கம்பு, அது அப்போ போலீஸ்னால லத்தி கம்பு வச்சு அடி விழும். எதுக்கு அடி வாங்குகிறோம், எதுக்கு அடிக்க. அதே மாதிரி டைரியில் நியூ இயர் அப்போ டைரி கொடுப்பாங்கள்ல, அந்த டைரியில் வந்து நிறைய கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் டைரியில் எதாவது டைரியில் எழுதிட்டோம்னாலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துங்களுக்கு எப்போ அடி விழுவும், எந்த மனத்தில் எதுக்காண்டி என்னை அடித்து பழகி வச்சாருன்னா கேள்வி கேட்டக்கூடாது. அவரை கேள்வி கேட்டக்கூடாது. அந்த கேள்வி கேட்குற இடத்துல பெண்ணு வளர்ந்து வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் அவங்க எல்லாத்துக்கும் அடித்து வளர்த்தாங்க. அப்போ தான் தண்ணிக்கு காலையில் தண்ணி வண்டி வரும்போது எங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸில் தண்ணி வண்டி வரும், வரலன்னா அடிக்கிறது, அது எந்திக்கலைன்னா அடிக்கிறது. மொத்தம் சேர்ந்து இவங்க நம்ம என்னத்துக்கு தான் குடும்பம் பண்ணுறாங்கிறதே இருக்காது. ஆனால் வெளியில் என்னை எப்படி உலகம் பார்த்துக்கிச்சு தெரியுமா? மகாராணி மாதிரி பார்த்துக்கிச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஸ்போர்ட்ஸ்லேயும் சாம்பியன் தான் வாங்குவேன். நான் 8th தான் அந்த ஸ்கூலில் போனேன். 8th 9th 10th 11th 12th 5 வருஷமாக 3 ஃபஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஒரு சாம்பியன் அப்போ வாங்கியிருக்கேன். அதில் டிஸ்ட்ரிக் எங்கள் வீட்டில் விடலை, வெளியிலலாம் போகல, ஜோனில் அளவுக்கு உள்ளக்குள்ளே நடக்கும்ல, எங்கள் சுற்றி இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் விருதுநகர் ஜோனுக்குள்ளே நடக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வருவேன். நான் இந்த 3லேயும் டிஸ்கஸ், அப்புறமா வந்து ஷார்ட் புட்டு, ஜாவ்லின், இந்த 3லேயுமே கிட்டத்தட்ட நான் ஷார்ட்டில் நான் மட்டும்தான். அதுவும் இல்லைன்னு சொன்னோம்னா நான் அப்போல்லாம் 8th படிக்கும்போது பாருங்களேன், ஒரு என்னது முருங்கைக்காக்கு ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஒரு கல்யாணத்தப்போ எனக்கு 21 மேரேஜ் ஆச்சு. அப்போ நான் 50 கிலோ இருந்தேன்னா நான் 8th எவ்வளோ இருந்திருப்பேன்னு நீங்கள் பாருங்கள். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி குண்டு போடுறது, இந்த மாதிரி தூக்கி எறிகிறது, இந்த மாதிரி வேலை செய்கிறதுலாம் நல்ல சாப்பாட்டு ராமனாக இருப்பாங்களே, அவங்க தான் இந்த மாதிரி வேலை செய்வாங்க. நல்ல பிள்ளை, ஒரு மாதிரி பிள்ளைன்னா, அதாவது அறிவாளி பிள்ளைன்னா ஒரு ரன்னிங்கில் தான் ஜெயிச்சுவாங்கம்மா, ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம். இதை நான் இந்த மாதிரி சாம்பியன் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு உட்காந்துருப்பேன். தூங்காமல் முழிச்சு பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் அப்பா வந்தோடனே அதை தூக்கி அப்படி போட்டுட்டு, இதுதான் அதான் சொன்னேன்ல, இதெல்லாம் திங்கிறவங்க தான் இதில் விளையாடுவாங்க, ப்ரைஸ் வாங்குவாங்க அப்படிம்பாங்க. அப்போது அதே அன்னைக்கு இந்த ப்ரைஸில் வாங்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாலாம் அவங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, இங்கே இவ்வளோ மாதிரி பெண்ணு பெக்கணும், இவ்வளோ மாதிரி வந்து நமக்கு பிள்ளை இருக்கணும், பிறந்தால் இப்படி இருக்கணும், இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருமையோடு வந்து வீட்டில் படுக்கும்போது வீட்டிலேருந்து இந்த சிறுமையாக வாங்கும்போது ரணம் வந்து வலிக்குங்க. அதை விட எங்கள் அப்பா ரொம்ப தீவிரமாக என்ன சொல்லுவார்னா, முகத்தில் முடிச்சுட்டு போனால் பஸ்ஸே வரல, அதனால் எழுப்பாதுன்றவாங்க. எங்கள் அம்மா என்னை வந்து எப்படி எழுப்புவாங்கன்னா, கையை எழுப்பினானா இப்படி தொடைய கிள்ளி எழுப்பிடுவாங்க. பேர் கூப்பிட்டு எழுப்புனா எழுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் நான் வந்து கரெக்டாக எங்கள் அம்மா வந்து கிள்ள வரும்போது கையை அப்படி நீட்டிடுவேன், நிறுத்துங்க நான் முழிச்சுட்டு தான் இருக்கேன், எந்திரிச்சிருவேன்னு சொல்லிடுவேன். ஸோ எனக்கு சின்ன அசைவுலே என்னால் எந்திரிக்க முடியும். எனக்கு கீழே ஒரு முடியோ, ஒரு முடி அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு நூலோ இந்த மாதிரி இருந்தால் கூட என்னால் உணர்வாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு சென்சிட்டிவ். அப்பா அவங்க அந்த மாதிரி பேசுறதில் எங்கள் அப்பா இப்படி சொன்னதில் ஆயிரும். அதே மாதிரி நாங்கள் இன்ஜினியரிங் படிக்க வைக்கும்போது இவ்வளோ ஃபீஸ் கட்டி இவ்வளோ படிக்க வைக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் வந்து வறுமையும் பணத்துக்கு குறைவாகவோ கிடையாது. இவங்கள படிக்க வைக்கவா, இவங்கள ஹையில் இவ்வளோ படிக்க வைக்கவாங்கிற நோக்கம்தான்னு எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரிஞ்சிச்சு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி ஒரு வந்து எல்லாம் இப்போலாம் இந்த குழந்தைங்கள்லாம் நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்ப அதிகமாக செய்யணும். இப்போ தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும்ல. எங்கள் அப்பா வந்து நடந்து ரோட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி போயிடக்கூடாது, அவருக்கு மேலே. இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், கடைக்கோ ஹோட்டலுக்கோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு முன்னாடி நடந்து போயிடக்கூடாது. அப்படி ஒருக்க முறைச்சி ஏதோ திட்டி அப்படியே அவர் முன்னாடி போவார். அதுக்கப்புறம் நாங்கள் பின்னாடி போனோம். அதுதான் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதே நான் முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி செஞ்சுட்டேன்னா, என் முன்னாடி அப்படி என்னை மட்டம் தட்டி என்னை கேவலப்படுத்தி, நான் பண்ணதெல்லாம் எதாவது அசிங்கப்படுத்தி, இந்த மாதிரி வந்து நான் அந்த அந்த சூழ்நிலையே அந்த கெடுத்து என்னை வந்து அப்படி ஒடுக்கி அடக்கிடுவாங்க, நீ பண்ணுறதுங்க மாதிரி. அதனால் நான் என்ன செய்வேன்னா, அவங்க ஒரு வேளை நடந்து போகிற மாதிரி திரும்பி பார்ப்பேன், வரலையா நானே நின்றுக்குவேன், அப்படி சைடில் நின்றுட்டு அவங்க போனதுக்கப்புறம் போவேன். இப்படி தான்
இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வடு எனக்கு 45 வயசு ஆனதுக்கப்புறம் சரி ஆகலை. இப் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இதெல்லாம் செஞ்சுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் நான் சுத்தமாக மறந்துட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இதெல்லாம் கடந்து தான் போகணும் மனிதர்கள் அப்படின்னு இதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. நான் அந்த ஃபோனில் பேசுகிறதே வந்து அவங்க கேட்பாங்க. வீடியோ இன்னும் சொல்லணும்னா, நான் இவ்வளோ வீடியோ போடுறேங்கிறதுக்கு நான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நான் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கே நான் வந்து ஒரு 70, 75 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ வீடியோ போடுறேன்னே தெரியும். ஏன்னா அவங்க ஃபோன்லேருந்து நான் வந்து இந்த இந்த என்னோடய வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன். பேசாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதாவது இந்த மாதிரி என்னை கூப்பிட்றாதீங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது தான், அப்போ தான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு கேட்கும்போது தான் நான் இப்போ 70 வீடியோ அந்த டைமில் போட்டிருந்தேன். அப்போ தான் அவங்களுக்கே தெரிகிற மாதிரி இருக்குது சிச்சுவேஷன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனியாக அவங்க கேட்டுக்கிட்டாங்க. நான் உங்களை பற்றி பேசியிருக்கேன், என்னை பற்றி பேசியிருக்கேன், எல்லாத்தையும் தான் பேச தான் செய்கிறேன். அதனால் நீங்கள் வந்து என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து உண்மையாக தான் சொல்லணும், அது பொய் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்ல தான் செய்கிறேன். ஆனால் உங்களை குற்றம் சொல்கிறதோ, உங்களை குறை சொல்கிறதோ நோக்கம் கிடையாது. ஆனால் நான் உண்மையை தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும், என் அனுபவத்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நான் யார் கதையோ யாரையோ பார்த்து நான் இமிடேட் பண்ணியோ எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் நான் இதை வந்து பகிரங்கமாக பேசி தான் ஆகணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அதுக்கு அவங்க பேசுன்னு எதுவுமே சொல்லலை, அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து ப்ளஸ்ஸும் கொடுத்தாங்க, மைனஸும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ப்ளஸ்ஸை வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் பயன்படுத்தியிருக்காங்கிறது எனக்கு புரியுறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. அவங்க திருந்துவாங்க, ஒரு நாள் நம்மளை வந்து பாராட்டுவாங்க, ஒரு நாள் நம்மளை அங்கீகரிச்சுருவாங்க, ஒரு நாள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் செய்யணும். உண்மையே சொல்லணுன்னா, நான் எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு உலகத்தில் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் போய் அவங்கள்ட்ட நிற்பேன். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு அன்பு செலுத்தணும், அவங்க ஹர்ட் பண்ணாலும் போய் சாரி கேட்கணும், அவங்க தப்பு பண்ணாலும் போய் நம்ம போய் நிற்கணும், எத்தனை தடவை அடித்தாலும் எத்தனை தடவை போய் உழைச்சாலும் போய் திரும்ப திரும்ப பேசணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நம்ம திறமைய அவங்க வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்லுவாங்க. நம்மளை பெருமை சொல்கிறாங்களா இல்லை சிறுமை சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பேசுவாங்க. ஆக மொத்தம் சேர்ந்து இவங்க என்ன பேச வராங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நாளாகும். அப்புறம் என்ன பேசுகிறீங்க, இப்படி பேசுகிறீங்கன்னு சொன்னோடனே, இதான் உன்ட்ட விளையாடவே கூடாது, விளையாடினாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க எந்த சூழ்நிலையில் பேசுகிறாங்க, எந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு புரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. நிறைய பேர் இந்த இந்த என்னோடய கணவன் வந்து தகுதி இல்லை, என் கணவன் வந்து இந்த மாதிரி வந்து வாழலை, நான் குழந்தைகளுக்காண்டி தான் வாழ்கிறேன், அவங்க இப்படி வாழ்கிறாங்க, ஃபோனே தான் வாழ்க்கையாக வாழ்கிறாங்க, ஒரு ரூமில் அவங்க உலகத்துக்கு கூட வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்பாத்தியம் இதெல்லாம் மாதிரி வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் முதல்ல எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நெருப்பில் எரிஞ்ச மாதிரி அப்படி வெளியே வந்தோடனே ஒரு விதமான அமைதியும் ஆனந்தமும் கிடைக்குங்கிறது உண்மை. தயவுசெய்து இவ்வளோ வருஷம் கழித்து தான் வந்து தான் ஒருத்தங்க புரிஞ்சு, அதுவும் இப்படி பேசணுமா, பேசினா தான் தெளிவு கிடைக்குமாலாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளே அந்த சக்தி இருக்குது. அதை வந்து லேட்டாக ஆக்கி தான் நீங்கள் அதை வந்து வெடிக்க வைக்கணும். அப்போந்தான் உங்களுக்கு உள்ள புரட்சி நடக்கணும்னு அவசியமே இல்லை. அப்பப்போ தீர்த்துருங்கிறதுக்காண்டி தான் கடவுள் எங்களை மாதிரி உள்ளவங்கள பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதை கேட்குறவங்களோ இல்லை இந்த 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 நான் பேசும்போதே இந்த பிரபஞ்சத்தில் கலந்து போகணுன்னு என்ன வேண்டுறேன்னா, இங்கே இருக்க பெண்களோட மனம் எல்லாம் அமைதியாகட்டும். இங்கே இருக்க ஆண்கள் மனமெல்லாம் பெண்களை புரிஞ்சிக்கூடிய பக்குவத்துக்கு வந்து மடைமாற்றம் செய்யப்படட்டும். அது ஒரு உயிர் தான். அதுவும் வந்து எந்த கட்டத்தில் இயங்குது. ஒரு நாள் நீங்கள் அந்த அன்புக்காண்டி இயங்குனீங்க. இப்போ அன்பு கிடைச்சோன்னே அலட்சியப்படுத்திட்டு போகிறீங்க. அந்த அலட்சியம் எதுக்குன்னா, இவ எங்கேயும் போகமாட்டா, இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற தைரியத்தில் செய்கிறீங்க. ஆனால் அந்த அன்பை வந்து ஒரு தடவை விட்டுட்டா அப்படின்னா, நீங்கள் திரும்ப தலைகீழ நின்னாலும் அவள் வந்து திரும்ப அது வரமாட்டாங்கிறது உங்களுக்கு புரியலை. ஆனாலும் நீங்கள் அதையும் ஏற்றுக்க தயாராக இருக்கீங்க. எங்களுக்கு ஃபோன் இருக்குது, எங்களுக்கு பணம் இருக்குது, இந்த இந்த எங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் வந்து என்னென்னா, பெண் அப்படிங்கிறது வந்து எங்கள் தேவைக்கு செய்ய வைக்கிறோம். இல்லைனா எங்களுக்கு காசு இருக்குது, நாங்கள் செஞ்சுக்கிறோங்கிற மாதிரி ஆண்கள் இருக்காங்க. அப்படி இல்லை வாழ்க்கை. இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்டது. இங்கே வந்து எல்லாருமே வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ இருந்தாலும் ஆரோக்கியம் அப்படின்னு ஒன்று குறையும்போது எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆரோக்கியம் இருக்குது, அன்பு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் அன்பும் இல்லை, ஏக்கமும் இல்லை, காதலும் இல்லை அப்படின்னா அந்த சுவாரஸ்யமற்ற ஒரு வாழ்க்கை உப்புச்சப்புள்ள வாழ்க்கையாக போயிடும். இதுக்காண்டி யார்ட்டையோ போய் இல்லீகலாக போய் வந்து தப்பாக வச்சுக்கிறது, இல்லைன்னா வந்து அவங்க வந்து கோவமாக இருக்கும்போது வந்து அவங்கள ஈகோனால் விலக்கி வைக்கிறது,
இல்லை பிரிஞ்சிருக்கிறத வந்து அதை வந்து அப்படியே வந்து விட்டுறது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா, கோவமா சண்டை போட்டிருந்தாங்கன்னா, அவள் கோச்சிட்டு போறான்னா, இது சமாதானப்படுத்தாம அவள் வரட்டும்னு இவங்க இருக்கிறது, இவங்க வரட்டும்னு அவங்க இருக்கிறது, 2 பேரும் மாற்றி மாற்றி அதனால அந்த பாதிக்கப்படுது அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தர போகிறோம், என்ன சொல்லி தந்துட்டு போகிறோங்கிறத தாண்டி மனிதர்கள் இப்போ அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா,